சார் ஒண்ணும் சார், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தமா ஏதோ குழு எதுவும் அமைச்சிருக்குமா குழு இல்ல சார், தவறான தகவல் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சார். குழு எப்படி போடுவாங்க? இது ஒரு ஸ்டூடெண்ட் வாக்கிங் போயிட்டு போறாங்க சார். ஓகே சார். அவங்கள்ட்ட பின்தொடர்ந்து போற யாரு சிலர் தீவிர வேண்டத்தகாத சக்தியில அவங்கள ஒம்பது பண்ற மாதிரி யூடிசி மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நடக்குது. பெட்டிஷன் கொடுக்குறாங்க, காவல்துறை விசாரிக்குது, நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் வளாகத்துக்குள்ள இது போல இல்லாம இருக்கிறது பல அச்சுறுத்தல் கொடுத்துருவோம். குழுக்கள் அமைக்கிறது முயற்சி எடுக்கிறோம், அவைகள் தொடரும். ஆனா இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு இது நடந்து போனதுக்கு குழு இல்ல, காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க முழு முயற்சி எடுத்துருக்கோம். அதற்கான ஏற்பாடு நடந்துட்டு விசாரணை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துல என்ன எதுன்னு தெரிஞ்சிடும் சார். ஓகே சார். இப்ப அது அந்த ஸ்டூடெண்ட் நம்ம வெளியில இருந்து வந்த ஸ்டூடெண்ட் சார், இல்ல ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் சார். நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட் வாக்கிங் போயிட்டு வரும்போது பின்தொடர்ந்து வந்த சிலர் விஷக்கிருமிகள் இது மாதிரி பிள்ளைகிட்ட 9 பண்ணிருக்கு. அது பெட்டியும் கொடுத்துருக்கு, நடவடிக்கை எடுக்கிறது. சிசிடிவி வச்சு அதுக்கான ஆளுகளை பிடிச்சி விசாரணை தொடருது. சிசிடிவி மூலமா ஆளுங்க அடையாளம் எதுவும் கண்டிருக்காங்களா சார்? ஆமா சார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அமைச்சர் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். எம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர் ராஜேஷிற்கு அவர் பிரத்யேகமாக அளித்த அந்த விளக்கத்தினை கேட்டும் இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தின் முன்புதான் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம், ஒரு பெரிய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் நடைபெற்றது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சரிடம் நாம் கேட்டபோது இந்த சம்பவம் வெளிநபர்களா யார் என்ற அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பவத்தை, அதாவது நேற்றைய தினம் இரவு மாணவி, இந்த கல்லூரி விடுதியிலே தங்கி இருக்கக்கூடிய மாணவி, அவர் உணவு அருந்திவிட்டு வாக்கிங் சென்றிருக்கிறார். வாக்கிங் சென்ற போதுதான் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அமைச்சர் தெரிவிக்கின்றார். எனவே காவல்துறை இது தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தி வருகிறது. இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளாக உண்மையான அந்த முழுமையான தகவல்கள் அனைத்தும் வெளிவந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.